friends, welcome to Samria channel. Serial actress Neha. இவங்கள நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சீரியல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம இவங்கள சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவங்கள நிறைய பேர் நிறைய விதமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல அவங்க காம்படிஷனுக்காக டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு 3rd பிரைஸ் கிடைச்சிரும். அதுக்கு ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைச்சிருக்கணும், எனக்கு போய் 3rd பிரைஸ் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்திருப்பாங்க. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சுட்டு வந்தாங்க. சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இவங்க டான்ஸை பாராட்டி இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த டான்ஸுக்கு 3rd பிரைஸ் கிடைச்சதே பெருசுமான்ற மாதிரியும் இவங்க உடம்ப கிண்டல் பண்ணியும் பல விதமான கமெண்ட்ஸை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேஹா விஜய் விஷாலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பிக் பாஸ் வீட்ல விஜய் விஷால பார்க்க வரும்பொழுதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம நேஹா விஜய் விஷாலோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது இல்லாம அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்டால ரீலா போட்டிருக்காங்க. இதனால விஜய் விஷால் பிக் பாஸ்ல 3rd பிளேஸ் வந்ததையும் இவங்க இந்த காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கணும் தெரியுமா, எனக்கு 3rd பிளேஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ற அந்த டயலாக்கையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் ரீல் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பான நேஹா ஒரு கோவமான ரிப்ளை எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஓகே நீங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு ரீலையும் நான் உட்காந்து ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒருத்தரை கீழே தள்ளி விட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ரசிக்க முடியுதுன்னு தெரியல. நான் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த பண்ணவே மாட்டேன். இப்போ எனக்கு தெரியுது ஒருத்தரோட லுக்கை வச்சும் அவங்களோட வேலையை அவங்க செய்யறதுக்காகவும் அவங்க ஜட்ஜ் பண்ணப்படுறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது வெறும் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, என்ன மாதிரி இதே மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிற பொண்ணு தான். எப்படி ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்களை மாதிரியே கஷ்டம் அனுபவிக்கிற இன்னொரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி சிரிக்க முடியுதுன்னு தெரியல. உங்களை சுத்தி எப்படிப்பட்ட இரக்கமான ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே பாதுகாப்பின்மை, கவலை, பாடி ஷேமிங், புல்லிங் இதை பத்திலாம் நிறைய பேசுறோம். ஆனா அதுவே நமக்கு நடக்காம வேற யாருக்கும் நடக்கும் பொழுது அதை பார்த்து சிரிக்கிறோம். முதல்ல நம்ம எல்லாருமே மனுஷங்களா இருப்போம். இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. அதனால அடுத்தவங்களை பர்ஃபெக்டா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. நான் எப்பவுமே அடுத்தவங்களை கீழே தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிக்க மாட்டேன். அண்ட் நிறைய பேர் நான் டான்ஸ் ஆடினதுல அந்த சீனை பத்தியும் சாங் பத்தியும் தான் கிண்டல் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து என்னோட லுக்ஸ் பத்தியும் நான் ஆடினதை பத்தியும் கிண்டல் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அப்படி பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சீரியல்ல. ஆனா நான் இப்படி ஆடினதுக்காக எனக்கு பணம் கிடைச்சது, உங்களுக்கு என்ன கிடைச்சது எனக்கு கிண்டல் பண்றது மூலமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே கண்ணாடி பார்த்து நான் ரொம்ப அழகா இருக்கேன், உள்ள இருந்தோம் வெளியில இருந்தோன்ற மாதிரி சொல்லுங்க. அந்த விஷயத்த உங்களால மனசார கண்ணாடி பார்த்து சொல்ல முடியலன்னா ஒரு மனுஷனா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்பவே கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. இந்த கிண்டல் கேலிலாம் ஓரளவுக்கு தான், அதுக்கு மீறி தாண்டி போச்சுன்னா அது பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை தரும். இந்த விஷயத்த பத்தி நேஹாவோட அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. நேஹாவோட இந்த ரிப்ளை தான் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நேஹாக்கு நேஹாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.